ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிஎட் தேர்ட் செமஸ்டர்னாலே நம்ம ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்போடு நம்ம போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெக்கார்டு எழுதுவோம். அது என்னென்ன ரெக்கார்டு, அதை எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சிலபஸ்லையே என்னென்ன ரெக்கார்டு, அதுக்கு எவ்வளோ க்ரெடிட்டு, எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போது இதில் தான் நான் என்னென்ன இருக்குங்கிறத நான் மேலோட்டமாக நான் சொல்ல போகிறேன். முதல்ல அப்சர்வேஷன். இது வந்துட்டு நம்ம ஸ்கூல் டீச்சிங் போவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு நம்ம கைட் டீச்சரை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். அதாவது அவங்க பாடம் நடத்துகிறத நம்ம அப்சர்வ் பண்ணி அவங்க எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம எழுதுவோம். அதுதான் வந்துட்டு அப்சர்வேஷன் ரெக்கார்டு. அது லெவல் 1 லெவல் 2 ரெண்டுமே இருக்குது. லெவல் 1னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். லெவல் 2னா என்னங்கிறதையும் நான் முன்னத்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். அடுத்து மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்டு வந்து நம்ம ட்ரைனிங் போனதுக்கப்புறம் தான் எழுதணும்னு கிடையாது, இப்போவே எழுதிக்கலாம். அதாவது நம்ம வந்துட்டு 7 ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். நம்ம காலேஜில் நமக்கு அந்த 7 ஸ்கில்லையும் இன்ட்ரோடக்ஷன், எக்ஸ்ப்ளனேஷன், இந்த மாதிரி ஒரு 7 ஸ்கில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த 7 ஸ்கில்லையும் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம், எந்த மாதிரி டீச் பண்ணோம் அப்படிங்கிறத அந்த ரெக்கார்டை எழுதணும். அதாவது ஒரு டயலாக் ரைட்டிங் மாதிரி நம்ம எழுதியிருப்போம். அதுதான் மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்டு. அதை நம்ம போகிறக்கு முன்னாடியே எழுத வேண்டியது தான். லெவல் 1 லெவல் 2 இதுலேயும் வரும். அடுத்து டெமான்ஸ்ட்ரேஷன் வந்துட்டு நம்ம காலேஜில் எழுத வேண்டியது. நம்ம எஜுகேட்டர்ஸும் நம்ம கூட படிக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னா நம்ம சீனியர்ஸ், இவங்க பாடம் நடத்துகிறத நம்ம அப்சர்வ் பண்ணி எழுதுவோம். அதுதான் வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு. இதுவுமே லெவல் 1 லெவல் 2ன்னு 2 வரும். லெசன் பிளான் நம்ம ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் எழுத போகிறோம். இது ஒவ்வொரு நாளும் அந்தந்த அன்னைக்கான லெசனுக்கானதை நம்ம எழுதுவோம். ஒரே லெசனை நம்ம எழுதிட முடியாது. நம்ம ஒரு லெசனை நம்ம பிரிச்சுக்குவோம். ஒரு 4 5 அப்படி பிரித்து தான் நம்ம எழுதுவோம். அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் வந்துட்டு நம்ம என்ன டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத தான் எழுதுவாங்க. அதை நம்ம இப்போவே எழுதிக்கலாம். அதாவது எப்படின்னா இதுவுமே லெவல் 1 லெவல் 2ன்னு வரும். இல்லைன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் என்னென்ன வகையான லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இருக்குங்கிறத நம்ம அதில் எழுதுவோம். அடுத்து டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டு. இந்த டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் வந்துட்டு 2 லெவலு. இது வந்து நம்ம ஸ்கூல் போய் பாதி நாளைக்கு அப்புறமா டெஸ்ட்டு வச்சு நம்ம எழுதுவோம். அந்த குழந்தைங்களுக்கு நம்ம நடத்தின பாடம் எந்த அளவுக்கு சேர்ந்துருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டெஸ்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு எழுதுவோம். அடுத்து கேஸ் ஸ்டடி. இதுவுமே ஸ்கூல் போனோன்னு எழுதுறது தான். சைக்காலஜி ப்ராக்டிக்கல் ரெக்கார்டு. இந்த சைக்காலஜி ப்ராக்டிக்கல் ரெக்கார்டு வந்துட்டு பின்னாடி வரும், நான் சொல்கிறேன். இது வந்துட்டு இப்போவே எழுதி வச்சுக்கிறது தான். நம்ம ஃபஸ்ட்டு செமஸ்டரில் சைக்காலஜி படித்தோம்ல, அந்த சைக்காலஜி தான் அதில் நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணியிருப்போம். அதை தான் ரெக்கார்டில் எழுதணும். நம்ம சப்ஜெக்டோட வேல்யூஸ் போடுவோம். நம்மளோட வேல்யூஸ் நம்ம போட மாட்டோம், சப்ஜெக்டோட வேல்யூஸ் போடுவோம். என்வாயன்மெண்ட் எஜுகேஷன். இப்போ நம்ம செகண்ட் செமஸ்டரில் படிச்சுட்டு இருக்கிறது என்வாயன்மெண்ட் எஜுகேஷன். இதையும் நம்ம ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே எழுதி வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோஸ். இது நம்ம ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் எழுத முடியும். டீச்சிங் காம்படன்சி. இது நம்ம ஸ்கூல் போனதுக்கப்புறம். இதுவுமே லெவல் 1 லெவல் 2ன்னு வரும். லெவல் 1 லெவல் 2ன்னு வர ரெக்கார்டு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும். இந்த கேஸ் ஸ்டடி, சைக்காலஜி ப்ராக்டிக்கல், இந்த என்வாயன்மெண்ட் எஜுகேஷன் இதெல்லாமே லெவல் 1 லெவல் 2 வராது. இது மட்டும்தான் லெவல் 1 லெவல் 2ன்னு வரும். அடுத்து இபிசி ரெக்கார்டு. இந்த இபிசி ரெக்கார்டு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது கூட சேர்ந்து நம்ம ஸ்வயம் கோர்ஸும் முடிச்சு வச்சுருக்கணும். இந்த ஸ்வயம் கோர்ஸ் நம்ம முடித்தாதான் 3rd செமஸ்டர் வந்துட்டு கம்ப்ளீட், இல்லைனா கம்ப்ளீட் ஆகாது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ட் சியில் வந்துட்டு ஆன்லைன் கோர்ஸ் வயம் எனி ஒன் கோர்ஸ் ரிலேட்டட் டு பெடகாஜி. ஒன்று பெடகாஜியாக இருக்கணும், இல்லைனா எஜுகேஷனாக இருக்கணும், இல்லைனா பேசிக் டிசிப்ளின் ஸ்கில்ஸாக இருக்கணும். ஏதாவது ஒன்று வந்து நம்ம முடிச்சு வச்சுருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம முடிச்சு வச்சாதான் நமக்கு வந்துட்டு 3rd செம் முடியும். இப்போ வந்துட்டு அப்சர்வேஷன். நான் சொன்னல அப்சர்வேஷன் ரெக்கார்டு. இது வந்துட்டு ஏதாவது மினிமம் 5 லெசன் பை ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ். நம்ம ஏதாச்சும் 5 எண்ணம் எழுதணும். லெவல் 1க்கும் எழுதியிருக்கணும், லெவல் 2க்கும் எழுதியிருக்கணும். இது பெடகாஜி சப்ஜெக்ட் வைஸ் தான் எழுத முடியும். அடுத்து மைக்ரோ டீச்சிங். இதில் பாருங்கள், அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸ்கில்ஸ் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன், எக்ஸ்ப்ளனேஷன், ப்ராபிங் கொஷினிங், ஸ்டிமுலஸ் வேரியேஷன், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த ஸ்கில்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம்ல, இந்த 7 ஸ்கில்ஸையும் அந்த ரெக்கார்டில் கொண்டு வருவோம் லெவல் 1 லெவல் 2ன்னு. அடுத்து டெமான்ஸ்ட்ரேஷனுமே ஃபஸ்ட்டு 2, அதாவது 5 எழுதணும் மொத்தம். முதல் 2 வந்துட்டு நம்மளோட எஜுகேட்டர்ஸ், இல்லைனா நம்ம பெடகாஜி டீச்சர்ஸ், அவங்க நடத்துகிறத நம்ம எழுதியிருக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெடகாஜி டீச்சர்ஸ்.
அடுத்து 3 மாடல் லெசன் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் இல்லைன்னா நம்ம சீனியர்ஸ் யாருனாலும் நடத்தியிருக்கலாம். அதை தான் நம்ம எழுதுவோம். அடுத்து லெசன் பிளான் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் கிளாஸ் டீச்சிங் போவோம்ல, அதுதான். ஒரு ஒரு லெவலுக்கு 25 எழுதணும். டெலிவர்ட் ஆஃப் 25 லெசன் கொடுத்துருக்காங்களா? இது வந்து நம்ம 25 லெசன் பிளானாக எழுதியிருக்கணும். 25 பாடம் நம்ம நடத்த போகிறது கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு லெசனை எப்படி அதாவது டிவிஷன் பண்ணியிருக்கோம், எப்படி பிரிச்சுருக்கோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்துட்டு லெசன் பிளான் எழுத போகிறோம். இப்போ ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா அதை நம்ம 4ஆக பிரிச்சுருக்கோமா இல்லை 5ஆக பிரிச்சுருக்கோமா, அப்படி தான் லெசன் பிளான் எழுத முடியும். 4ஆக பிரிச்சிருந்தோம்னா ஒரு யூனிட்டுக்கு 4 லெசன் பிளான் வரும். அப்படி எழுதணும். அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல். நான் சொன்னல நம்ம எந்த மாதிரியான டீச்சிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம், பிரிண்ட்டு, ஆடியோ விஷுவல் இந்த மாதிரியானது எல்லாம் யூஸ் பண்ணோன்னா அது. அடுத்து டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட். இதை நான் வந்துட்டு ஒரு வீடியோவை கண்டிப்பாக நான் பின்னாடி என்னன்னு சொல்கிறேன். அடுத்து கேஸ் ஸ்டடி. இந்த கேஸ் ஸ்டடி அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக எடுக்கணும். நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட் எடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் யாருனாலும் எடுத்துக்கலாம். கேர்ள் ஆர் பாய் 2 பேத்தில் யாருனாலும் எடுத்து நம்ம எழுதுவோம். அடுத்து சைக்காலஜி ரெக்கார்ட் சொன்னால, சைக்காலஜி ரெக்கார்டில் ஏதாவது 5 எக்ஸ்பீரிமெண்ட் 5 டெஸ்ட் மொத்தம் 10 எழுதுவோம். 5 எக்ஸ்பீரிமெண்ட் 5 டெஸ்ட். இந்த 8 கொடுத்துருக்காங்க. இந்த 8ல் ஏதாவது 5, அதே போல் டெஸ்ட்டில் இந்த 8ல் ஏதாவது 5 நம்ம பண்ணியிருக்கணும். அதுதான் சைக்காலஜி ப்ராக்டிக்கல் நம்ம பண்ணுவோம். பண்ணி தான் எழுத முடியும் அதை. அடுத்து என்வாயன்மெண்ட் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ என்வாயன்மெண்ட் எஜுகேஷன்னா மீனிங், டெஃபனிஷன், இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாபிக்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எழுதணும்னாலே போதும். அடுத்து இபிசி ரெக்கார்டு வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருக்கேன். இபிசியில் வந்துட்டு 4 ரெக்கார்டு இருக்குது. ஒன்று ஆல்பம் மாதிரி பண்ணுவோம், ஒன்று வந்துட்டு அதாவது நம்ம ஆல்பமில் வந்துட்டு நம்மளோட இதெல்லாம் கொண்டுட்டு வருவோம். அடுத்து ஐசிடி வச்சு இபிசி ரெக்கார்டு ஒன்று வரும். அடுத்து நம்ம செல்ஃபை பற்றி நம்ம எழுதுவோம். நம்மளை பற்றி நம்மளே எழுதுறதா இருக்கும் ஒரு ரெக்கார்டு. இந்த மாதிரி 4 இபிசி ரெக்கார்டு இருக்குது. இந்த 4 ரெக்கார்டையுமே நான் தனித்தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். 4 ரெக்கார்டு என்னென்னங்கிறத அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான். இப்போதைக்கு இது மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்துட்டு அப்புறம் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் இது பார்த்துருக்கோம். இது 2ல் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. இபிசி ரெக்கார்டு வந்துட்டு நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் இபிசி ரெக்கார்ட்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ரெக்கார்ட்ஸில் என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். இந்த டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் வந்துட்டு இப்போ கேட்டுறாதீங்க. ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஸ்கூல் போனோன்னா தான் எழுத முடியும். மீதி இருக்க இந்த 11 ரெக்கார்டு இருக்குது. இந்த 11 ரெக்கார்டும் நான் 1 பை 1ஆக நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். ஆல்ரெடி டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நான். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு எழுதியாச்சு. மைக்ரோ டீச்சிங் ஆல்ரெடி என்னென்ன ரெக்கார்டு நான் முடிச்சிருக்கேன்னா மைக்ரோ டீச்சிங் முடிச்சாச்சு, டெமான்ஸ்ட்ரேஷன், இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் 3 ரெக்கார்டு முடிச்சு வச்சுருக்கோம். அதாவது 3 ரெக்கார்டை நம்ம எடுத்துட்டோன்னா லெவல் 1 லெவல் 2 6 ரெக்கார்டு மொத்தம். இந்த 6 ரெக்கார்டும் எழுதியாச்சு. இந்த 6ல் என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ரெக்கார்டு நான் வந்துட்டு உங்களுக்கு நான் போட்டுகிட்டே இருக்கேன். என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.